ஓம் சரவணபவ என்ற என்னுடைய மந்திரத்தை மனதில் சொல்லும் போதே உன் வாழ்க்கையின் இருள் கரைந்து ஒளி பிறந்து விட்டது. உன் மனதில் இருந்த பயம், கவலை, சந்தேகம் எல்லாமே இப்பொழுது கரையக்கூடிய அந்த அற்புத நேரத்தில் நீ இருக்கின்றாய். உன்னை சுற்றி இருந்த அந்த எதிர்மறை அலைகள் விலகி நல்ல சக்தி இப்பொழுது முழுவதுமாக சூழப்போகின்றது. முருகனுடைய ஆற்றல் உடனே அழைக்கக்கூடிய பரிசுத்தத்தினுடைய குறியீடு. 2 இரட்டிப்பு நற்செய்திகளை நீ பெறப்போகின்றாய். உன் துன்பங்களை நீக்கி இன்பத்தை தரும் செய்தி ஒன்று. முருகனிடம் உன் கவலைகளை மனதிலே வைத்து ஓம் சரவணபவ என்று நீ சொல்லும் பொழுது அந்த மந்திரம் உன் உள்ளத்தில் பூட்டு போடப்பட்டிருந்த அந்த கதவை திறக்கும் சாவி போல ஆகின்றது. மனக்கவலை, உடல் வலி, குடும்ப சிக்கல் எல்லாமே அந்த ஒளி அலையில் மாயமாகி விடுகின்றது. இன்பம் என்பது வெறும் சிரிப்பு அல்ல. மன அமைதி, அன்பு, நம்பிக்கை, எதிர்காலத்தினுடைய பலம் எல்லாமே சேர்ந்த ஒன்றுதான். அதை இப்பொழுது இந்த முருகன் உனக்கு ஒரு பரிசாக அளிக்கப் போகின்றேன். 2வது நற்செய்தி எதை பற்றியது? உன் மனக்கவலைக்கு மருந்தை கொடுக்கக்கூடிய செய்தி அது. சில சமயங்கள் பிரச்சனை தீர்ந்து விட்டாலும் மனம் அமைதியாகவே இருக்காது. அதற்கு தேவையான மருந்து ஒரு நற்செய்தியாக தேவைப்படும். அப்படிப்பட்ட நற்செய்தி தான் இப்பொழுது உன்னை தேடி வரும். உன் மனம் நீண்ட காலமாக சுமந்து கொண்டிருந்த பாரத்தை இப்பொழுது அந்த நற்செய்தி பறித்து எடுத்துவிடும். நீ எதையோ இழந்தேன் என்று நினைத்த இடத்தில் இதுதான் எனக்கு சரியானது என்று நான் உனக்கு சான்றாக சிலவற்றை நடத்தி கொடுக்க தயாராகி வந்திருக்கின்றேன். சில செய்திகளை நாம் காத்திருந்து கேட்கும் பொழுது அந்த தெய்வமே நம்மிடம் வந்து சேர்ந்தது போல ஒரு உணர்வு தெரியும். அந்த உணர்வை இன்றைய தினத்தில் நான் உனக்கு கொடுத்து நாளைய தினத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சி கொண்டு வந்து சேர்ப்பேன். எப்படிப்பட்ட வாழ்க்கை நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உன் சூழ்நிலை இப்பொழுது அமைதியாக மாறும். மனதில் நம்பிக்கை பிறந்து கொண்டே இருக்கும். சோகமாக இனி நீ இருக்க மாட்டாய். ஏதாவது ஒரு நல்ல செய்தி உனக்கு கிடைத்து உன் முகம் எப்பொழுதும் மலரும்படியாக தான் இருக்கும். உன்னுடைய இதயம், அதில் நீ வைத்த பிரார்த்தனை, உன் நாவில் நீ சொன்ன அந்த பிரார்த்தனையின் வெளிப்பாடு, உன் மனம் வழியாக நீ என்னிடம் பேசிய அந்த தருணங்கள், இப்படி எல்லாவற்றிலும் நீ என்னோடு கலந்து விட்டாய். முருகனின் நினைவோடு நீ இருப்பதால் உன் நினைவோடு என்னுடைய இதயமும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய இதயத்தில் என்னென்ன ஆசைகள் ஒளிந்திருக்கின்றது, விருப்பங்கள் ஒளிந்திருக்கின்றது என்பதை முழுவதுமாக நான் இப்பொழுது பார்த்து விட்டேன். என்னிடமே சொல்லாமல் மறைத்து வைத்திருந்தாய் போலும், ஆனால் இப்பொழுது நான் கண்டுபிடித்து விட்டேன். அந்த ஆசையை உடனே நிறைவேற்றி கொடுத்து உன் வாழ்விற்கு பலத்தை நான் தருவேன். நீ சுமந்த அத்தனை சுமைகளும் இனிமேல் லேசாகிவிடும். காற்றடைத்த பையை போல இனிமேல் அத்தனை துன்பங்களும் லேசாக மாறிவிடும். துன்பத்தின் பாரத்தை சுமக்க முடியாமல் இருந்தாய். இப்பொழுது நான் அந்த பாரங்களை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். அத்தனையும் மாயமாக்கி விடுவேன். உன் கர்மத்தின் பலனாக நீ இந்த சங்கடங்களை சந்தித்தாய். இப்பொழுது நீ சேர்த்த அந்த புண்ணியத்தின் பலனாக உன் வாழ்விற்கு நன்மைகள் வர காத்திருக்கின்றது. அதன் தொடக்கம்தான் நாளை தினம் நீ பெறப்போகின்ற அந்த இரட்டிப்பு மகிழ்ச்சி, இரட்டிப்பு நற்செய்தி, இரட்டிப்பு விஷயங்கள். இனிமேல் எதுவுமே உனக்கு சிரமமாக தெரியாது. சிரமமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இலகுவாக மாறி உன்னை இனிமைப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும். நல்லது நடக்கும்.